வணக்கம் தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப பக்திக்கு உகந்த நாள்னே சொல்லலாம். நான் இங்கே லோக்கலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக நான் சுற்றி காமிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். வருஷம் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிங்க. நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அத்திரிமலைக்கு போகிறோம். அத்திரிமலையில் அத்திரி மகரிஷி இருக்கிறார்ல, அவரை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா அம்பாசமுத்திரம், ஆழ்வார்குறிச்சியிலேருந்து சம்மங்குளத்துலேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வரலாம். ஓகே, நீங்கள் தென்காசிலேருந்து வந்தீங்கன்னா தென்காசி டு ஆழ்வார்குறிச்சியிலேருந்து திருப்பி நீங்கள் வரலாம். ஸோ இது மெயினான வழியாகவே இருக்கட்டும். ஷார்ட்கட் நான் சொல்ல விருப்பப்படல, ஏன்னா அது குழப்பம் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல மலையில் ஓரளவு நம்ம ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வெள்ளிக்கிழமையும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. மார்னிங் 8, அதாவது நல்ல பௌர்ணமி நாள் ரொம்ப விசேஷம். ஸோ 8 o'clock அலோவ் பண்ணுறாங்க. அது போக எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மார்னிங் 9 o'clock டு ஒரு 12:30 அந்த அளவுக்கு மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 o'clock அங்கேருந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருவாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமிக்கோ போகும்போது இதில் 2 வழி இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே தூரத்தில் மக்கள் போயிட்டுருப்பாங்க. 2 வழி இருக்குது. நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக நீங்கள் இந்த வழி தான் நீங்கள் மேலே போகும்போது யூஸ் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன், இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நிறைய தந்தளம் வரும். அதனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து போவோம், ஃபேமிலியாக போவோம். அதனால் இந்த வழி உங்களுக்கு மேலே போகிறதுக்கு சேஃப்டியான வழி இதுதான். ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இந்த வழியில் பார்த்திங்கன்னா பைக்கு, காரு, டிராக்டர் இதெல்லாம் போகிற மாதிரியே இருக்கும். நான் மோஸ்ட்லி நடந்து தான் போவேன். இதுங்க நிறையா யானைகள், ஓநாய், இந்த மாதிரி கரடிகள், அந்த மாதிரி விலங்குகள் வாழும். பட் இது வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, கோயிலுக்கு போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஏன் முகத்தை காமிச்சிட்டே இருக்கேன்னா என் ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால தான். நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நான் வேறு வழி இல்லாமல் அதை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதை நாங்கள் அப்படியே ரிட்டன் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டும் போயிட்டோம். ஸோ நாங்கள் பலாப்பழம் கொண்டு போனோம், சாப்பிட்டோம். இந்த வழி நீங்கள் அத்திரிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்வேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கும்போது கால் வலிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு வர அவசியம் இல்லை. நீங்கள் 8 மணி 9 மணி டு 12:30க்குள்ளே நீங்கள் மேலே ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா மலையின் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க, மேலேயும் உங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ வயிறார சாப்பிட்டுட்டு நீங்கள் கீழேருந்து சாப்பிட்டுட்டும் போகலாம், மேலேயும் சாப்பிட்டுட்டு கீழே நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் சாப்பாடு எதுவுமே தயவுசெய்து எடுத்துகிட்டு வராதிங்க. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஏன்னா நான் குட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குமா. ஸோ காலி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 kg ஃபுட் நான் எடுத்துகிட்டு தான் போகிறேன். நான் தான் அதை சுமந்தும் கொண்டு போகிறேன். எனக்கு அது ரொம்ப பெருசாக என்னமோ கஷ்டமாக எனக்கு அன்றைக்கி தெரியவே இல்லை. இங்கே எப்போதும் ஒரு சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி கிளிப்பிங்கில் ஒரு சவுண்டு வச்சுருப்பேன். அதனால தான் நான் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அந்த சவுண்டு ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் காலம். நான் மே மாதம் நாங்கள் போகிறோமா. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்ல விசாலமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் குரூப்பாக தான் போகணும், தனித்தனியாக போகாதீங்க என்றைக்குமே. இந்த வழியை நீங்கள் இந்த பாத் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும், அங்கங்கே இணலும் இருக்கும். நீங்கள் அங்கங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அதனால தான் நான் இந்த வழியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ வாட்ரு வச்சுக்கோங்க. வாட்ரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மலை சார்ந்த இடங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகிற வழியில் ஒரு குட்டியாக ஒரு ஆறு இருக்கும், அங்கே நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். இதில் தண்ணி
இந்த ஆற்றுல வந்து தண்ணி ஜாஸ்தியாக பாஸ் ஆகும்போது அங்கே ரோப் கயர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ சித்ரா பௌர்ணமின்றது வந்து நீங்கள் கரெக்டான டார்கெட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்ன விசேஷம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகும்போது இந்த மாதிரி ஒரு கம்பு குச்சிலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஊனி நடக்கும்போது உங்களுக்கு இந்த கால் வந்து பெயின் இருக்காது. நான் அந்த மாதிரி கம்பு எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா அதை தூக்கிக்கிட்டு அது எக்ஸ்ட்ரா லக்கேஜாக எனக்கு தோணும். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுட்வேர். ஏன்னா நம்ம ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போகும். இப்போ நம்ம போகிறது வந்து சுற்றுப்பாதை தான். ஏன்னா சுற்றுப்பாதை ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டி போவோம். அப்போது கால் வலிக்கும். அப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணும்போது இந்த பாதை வந்து நல்ல அகலமாக இருக்கும். மனித நடமாட்டம் இருக்கும். அந்த மக்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டும் வந்துக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டியாக அவங்களுக்கு வந்து தோணும். அதனால தான். ஏன்னா நம்ம இயற்கைக்கிட்ட வந்து என்றைக்குமே நம்ம போட்டி போடக்கூடாது. இயற்கையில் நமக்கு வந்து ஒரு பயம் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ரொம்பையும் வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம போகக்கூடாது. அதனால தான் நான் உங்களை வந்து இந்த பாத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சார் வந்து பொறி போட்டாங்க. அதனால் அந்த ஆற்றுல இருக்கிற மீன்கள் வந்து நல்லா ஜாலியாக அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. நீங்கள் வரீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்கனாலும் நீங்கள் ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வர தேவையே கிடையாது. நீங்கள் போகும்போது இங்கே ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியேவும் நீங்கள் வந்து போகலாம். வாட்டர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து கேரி பண்ணிவிட்டு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு சம்படத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா திருப்பி அங்கேருந்து க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டம். இங்கேருந்து வண்டி போகும், அப்புறம் அங்கேருந்து வண்டி போகும். அப்படி தான் இதெல்லாம் எங்களோட இராணுவ படைகள் நல்ல ஜாலியாக லீவுக்கு நடந்து வந்துட்டாங்க. யாருமே இம்சை பண்ணல. அவங்க பாட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவை வாட்டர், ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிட கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ போகிற பாதை வந்து போதை சேஃப்டிக்காக நம்ம அந்த பாதையை யூஸ் பண்ணி போகிறோம். நான் வந்து வீட்டிலே குளிச்சுட்டு வந்துட்டேன். அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நான் மட்டும் போகல, நான் வந்து ஃபுட்டும் சேர்த்து தான் தூக்கிட்டு போகிறேன். அதனால் எனக்கு அவ்வளோ பெயின் இல்லை. பட் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஸ்கின் கேர் பற்றின வீடியோஸும் போடுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ க்ளோவாக சூப்பராக இருந்தது. பெரியவங்களும் போகிறாங்க, எங்கெங்கே இருந்துலாமோ வராங்க, ரொம்ப தூரத்தில் இருந்து கூட வராங்க. அதுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது இந்த கோயிலில். நான் வந்து நிறைய செவி வழி கதைகள் நான் கேட்டிருக்கேன் இந்த கோயிலை பற்றி. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு முனிவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகத்திய முனிவர் வந்து சொல்லலாம். அகத்திய முனிவர் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்தில் வந்து மேரேஜ் நடக்கும்போது உலகம் வந்து அந்த பக்கம் கீழே இறங்கி போயிருச்சான். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவன் சொன்னாரா, வாமனமுனினா குள்ளமாக தான் இருப்பார் அகத்தியர். அவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி பொதிகை மலையில் போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அகத்தியர் வந்து பொதிகை மலையில் வந்து தவம் பண்ண வந்ததாகவும், அப்படி தவம் பண்ணும்போது உலகம் வந்து சமநிலைக்கு வந்ததாகவும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நம்மளோட வாமன முனியான அகத்திய முனிவர் வந்து தவம் செஞ்சதால் இந்த மலைக்கு வந்து அகத்திய மலை அப்படின்னு பேர் இருக்குது. இதை வந்து பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. அத்திரி மகரிஷி அப்படின்றவர் ஒரு பெரிய அத்தி மரத்துக்கு அடியில் இருந்து தவம் செய்த ஒரு முனிவர். அவர் தவம் செஞ்சதுனாலையும் இந்த மலையை அத்திரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத்திரி மலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த அன்னதானத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த சுத்தம்ன்றது வந்து நம்ம மக்கள்கிட்ட அந்தளவுக்கு நான் பார்க்குறது கஷ்டம். நீங்கள் இங்கே பிளேட்டு கொடுப்பாங்கள்ல, அதை நம்ம தான் வாஷ் பண்ணி வைக்கணும். அதை நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி வைங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. ஏன்னா நமக்கு அடுத்து வர பக்தர்கள் வந்து நம்ம நல்ல பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சோன்னா அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த முகம் சுளிக்காமல் ஒரு திருப்தியோடு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பிளேட்லாம் கொஞ்சம் அதை நீட்டாக வைக்கிறதுக்கு நம்ம தான் வந்து முன்னுக்கு வரணும். மக்களாகிய நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். சாப்பாடுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நான் தூக்கிட்டு போயிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 10 கிலோ சாப்பாடு. எனக்கு தான் அதோட வலி தெரியும். இந்த ஈஸியாக வந்துட்டு அந்த சாப்பாடை தூர போடாதீங்க.
அப்புறம் அந்த பிளேட்டை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கீழே இருந்து ஊறுகாய் துவையல் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அந்த சாப்பாடை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் வந்து துவையல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் இன்னுமே கூட கொஞ்சம் எனக்கு சேர்த்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அன்னதானம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குதுன்னு. என்ன பண்ணுறது, வாழ்நாள் பூரா நம்மளே சமையல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் சமையல் பண்ணாமல் எனக்கு சாப்பாடு கிடைக்கிதுன்னா அதை நான் கிஃப்டாக நினைப்பேன். ஏன்னா நான் சமையல் பண்ணல, அதனால் நான் அதை ரொம்ப கிஃப்டாக நினைப்பேன். நல்லா தட்டு வாஷ் பண்ணியாச்சு நீட்டாக. அப்புறம் வந்து மாங்காய் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மாங்காய் இந்த மாதிரி ஊற வச்சு கொண்டு வந்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயில் வந்து உப்பு கொஞ்சம் சுகர் போட்டு வத்தல் பொடி போட்டு ஊற வச்சதுனால மாங்காய் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. கோயிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால பாதுகாப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் பயப்பட தேவையே இல்லை. அவ்வளோ பாதுகாப்பு அண்ட் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இங்கே ஜென்ரேட்டர் இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த கோயிலோட ஆம்பியன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ இந்த சோழ தேசம் நோக்கிய பயணம், பாண்டிய தேசம் நோக்கிய பயணம் மாதிரி இருக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு மரத்தை போய் ஹக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பவர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா திறந்த வெளியில் அப்படியே வானத்தை பார்த்து படுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீலிங் தெரப்பி கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து குரங்குகளே பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே அத்திரி மகரிஷி வந்து அவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது குரங்குகள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணதாகவும், அப்போ அவர் கொடுத்த சாபம் இனிமேல் இங்கே உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சாபம் கொடுத்ததாகவும், அதிலிருந்து இந்த குரங்குகள் இங்கே இல்லைன்றதும் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குற்றால குறவஞ்சில் திரிகூட ராசப்ப கவிராயர் அழகாக பாடியிருப்பார். அதாவது மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் சொல்லியிருப்பார். நான் இதுக்கு அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். நான் வந்து செருப்பை ஒரு பக்கம் இன்னொரு செருப்பை ஒரு பக்கம் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தங்க 2 செருப்பும் வேறு செருப்பு போட்டு வந்திருந்தாங்க. சரி நம்மளோட அறிவாளியாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ திரிகுட ரசப்ப கவிரார் இருந்து குற்றால குறவஞ்சில் சொல்லியிருப்பார், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்ட்டு. அந்த குரங்குகள் சாப்பிட்டுட்டு மிச்சம் போட்ட கனிகள் அந்த பழங்களுக்கு வானத்தில் உள்ள கவிகளே கெஞ்சுவாங்களாம். அவ்வளவு ஒரு அழகான சிறப்பம்சம் மிக்க பொதிகை மலையில் இந்த அத்திரி மலையில் மட்டும் குரங்குகள் வந்து இருக்கவே மாட்டாங்க. இது தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 15 குரங்குகளை கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதில் சில குரங்குகள் வந்து இறந்து போனதாகவும் பல குரங்குகள் வந்து ஓடி போயிருச்சுன்றும் சொல்கிறாங்க. இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வனதுர்க்கை வந்து சகல வரமும் தருபவளாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார். சிவசைலத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு பரம கல்யாணி அம்மாள் சமேத அருள் தரும் சிவசைலநாதர் சுவாமி மகரிஷியின் தவத்திற்காக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். விசேஷ காலங்களில் இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து சிவசைலம்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே சிவபெருமான் வந்து அத்திரி மகரிஷிக்காக மேற்கு நோக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி, ராமாயணத்தில் ராமர் வந்து வனவாசம் போயிருக்கும்போது சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் இங்கே வந்து தங்கினதாகவும், அப்போ இங்கு அருள் பாலிக்கிற அனுஷ்யா தேவி அவங்களோட நகைகளை வந்து சீதைக்கு போட்டு அலங்கரித்ததாகவும் இங்கே வந்து ஒரு ஐதீகம் வந்து சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் வந்து 5 பேரும் இங்கே வந்து தங்கியிருந்து அனுஷ்யா தேவி அம்மா கிட்டேயும் அத்திரி மகரிஷி கிட்டேயும் ஆசி பெற்று சென்றதாகவும் இங்கே வந்து ஒரு ஐதீகம் நிலவுது. அத்திரி மகரிஷி வந்து ரிக்வேதங்களை உலகுக்கு கொடுத்தவர் அப்படின்னும், சித்தர்கள் அதாவது மருத்துவத்தில் சிறந்தவர்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் ஊர் பக்கத்தில் தோரணமலைன்னு இருக்குது. அங்கே தேரையர் அப்படின்ற ஒரு சித்தர் வந்து கபால அறுவை சிகிச்சை, அதாவது மண்டையை பொளந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான மூலிகைகள் இங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது.
மும்மூர்த்திகளுக்கு வந்து குழந்தைகளா தேரையர் அப்படின்ற சித்தர் வந்து தவ வலிமையால் கிடைச்சார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த தேரையர் வந்து இங்கே இருந்து தான் மூலிகைலாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கபால அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா இந்த கோவில் வந்து கருதப்படுது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அத்திரி மகரிஷி அவருக்கு கீழே 18 சீடர்கள் இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி கைலாயத்துக்கு போயிருக்கும்போது எல்லா சீடர்களுக்கும் கங்கையில் குளிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சான். அப்போ அத்திரி மகரிஷி வந்து தவத்தில் இருக்கும்போது எல்லா சீடர்களும் கங்கைக்கு குளிக்க போயிட்டாங்களாம். ஆனால் இவரோட ஒரு முக்கியமான சீடரான கோரக்கர் அப்படின்ற சித்தர் மட்டும் போகாமல் வெயிட் பண்ணாராம். தவம் கலைஞ்ச உடனே கேட்டாராம், நீ போகலையான்ட்டு. அப்போ கோரக்கர் சொன்னாராம், இல்லை ஐயா, நீங்கள் வந்து எனக்கு அனுமதி தந்தால் தானே நான் போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோரக்கரோட அந்த தவ வலிமை, அந்த உண்மை தன்மையை பாராட்டி அவருக்கு குளிக்கணுமா, உங்களுக்கு கங்கையில் குளிக்கணுமான்னு கேட்டிருக்கிறாரு அத்திரி மகரிஷி. அதுக்கு கோரக்கர் ஆமான்னு சொல்லியிருக்காரு. அதனால் அத்திரி மகரிஷி கங்கையவே இங்கே உருவாக்கியிருக்காரு. இதில் வந்து ஒரு தீர்த்தம் தோன்றுது. அது எங்கே தோன்றுது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. நல்ல மழை காலத்துலேயும் சரி, நல்ல வெயில் காலத்துலேயும் சரி, சரியான அளவு மட்டும்தான் அதில் தண்ணீரை வந்து பார்க்க முடியும். அந்த புனிதமான தண்ணீருக்கு வந்து கங்கை தீர்த்தம் அப்படின்னே பெயர் இருக்குது. அந்த கங்கை தீர்த்தம் வந்து அந்த அந்த தோன்ற இடத்துல கங்கை அம்மன் இருக்காங்க. அவங்க காலில் இருந்து தான் அந்த தீர்த்தம் வந்து தோன்றுது. கிட்டத்தட்ட இந்த தீர்த்தத்தில் குடிக்கிறது, இந்த தீர்த்த தண்ணியில் குளிக்கிறது வந்து கங்கையில் குளிக்கிறதுக்கு சமம். ஏன்னா இந்த அத்திரி மகரிஷி என்ன பண்ணாராம், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்டு நீ இதை கங்கையில் போடுன்னு சொன்னாராம். அப்படி கங்கையில் போடும்போது அங்கே உள்ள எலுமிச்சம்பழம் இங்கே உள்ள இந்த சுனையில் வந்து தோன்றி ஊற்றில் தோன்றுறதாக வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வாட்டரை வந்து பிரசாதமாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கோயிலில் சிறப்பு பூஜை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நடைபெறுது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல கூட்டம் இல்லாத ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை எல்லாத்தையும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே வந்து பாலா மரம்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வண்டுகள் இருக்குது. அந்த வண்டுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை குடஞ்சி எடுக்கும்போது அது வந்து நிறைய ஒரு தண்ணீர் துளிகள் மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது. அதை வந்து இங்கே வந்து என்ன நம்பிக்கை அப்படின்னா அந்த மரங்கள்ல இருந்து பன்னீர் மழை வந்து பெய்யறது ஐதீகம். இதை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமியிலேருந்து ஒரு 5 நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் மழையை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சீரியஸாக இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த மரம் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதா அந்த கங்கை தீர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லாம் இருக்குது. நீங்கள் வெயில் காலத்துலேயும் இவ்வளோ தண்ணி கண்டிப்பாக வரும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இவ்வளோ தண்ணி தான் கண்டிப்பாக வரும். இதில் வந்து நிறைய வந்து வராது. ஏன்னா இது வந்து கங்கையிலேருந்து வரவழைக்கப்பட்டதுன்றதுனால இந்த தண்ணி இந்த அளவு தான் வரும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் வந்து இதில் கால் நனைக்கக்கூடாது. நீங்கள் வந்து தண்ணி தொளிச்சிக்கிட்டு நிறைய பேர் கால் நனைக்கிறாங்க, நான் பார்க்குறேன். அதனால் நான் இந்த வீடியோ இது வந்து ஒரு புனிதமான ஒரு நீராக கருதப்படுறதுனால இது நீங்கள் குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு மரம் இருக்குது. அங்கே வந்து அத்திரி மகரிஷி தவம் செய்யப்படுறதா 2500 வருஷத்துக்கு முன்னாடி தவம் செய்யறதுக்கு பயன்படுத்திய ஒரு அத்தி மரம் தான் இது நீங்கள் பார்க்குறது. இந்த மரத்து பக்கத்தில் இருந்து நீங்கள் தவம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் அத்திரி மகரிஷி வந்து சிவன் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கறதா சொல்லப்படுது. அப்புறம் என்னோடய ஸ்பெஷல் நான் இங்கே வந்து பிரசாதம் வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து அத்தி மரம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து அத்திரி மகரிஷி வந்து தவம் செய்ததாக கூறப்படுது. தைப்பூசம் திருநாளில் அத்திரி மகரிஷியோட சீடர்களான 18 சித்தர்களும் இங்கே நடமாடுறதா சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை தீர்த்தம், கங்கா தேவியோட காலடியிலேருந்து இந்த வாட்டர் வந்து தோன்றுது. அதனால் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள் நம்ம சும்மா இருப்போமா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி க்ளீனாக வச்சுக்க உதவுவோம். ஸோ நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்
இருந்தும் இதுக்கு மேலே நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா அது அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருனையும் நான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் போகும்போது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கோயில் கட்டியிருந்தது அவ்வளோதான். இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ பார்க்குற செடி வந்து தாழம்பூ இருக்குல்ல, தாழம்பூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வாசமுடைய ஒரு பூ. அந்த தாழம்பூ செடி தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதுதான் பன்னீர் மரம், பாலா மரம்னு சொல்லுவாங்க. லிட்ரலி நான் வந்து இந்த பன்னீர் துளிகளை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி சொல்லனே தெரில. அவ்வளோ வெயிலையும் சிலு சிலுன்னு குற்றால சாரல் அடித்த மாதிரி இருக்கும். நான் இந்த மரத்தை நோக்கி காமிச்சிருக்கேன். அதுலேருந்து ட்ரிசில்ஸ் வருது. நான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. உங்களுக்கும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கணும் நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். கோயிலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை. அது வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்வேன். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப பிரயாசப்பட்டு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். இது வந்து கடவுளோட அழைப்பு, கடவுளோட புரிதல், ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மரம் வந்து ஒரு பன்னீர் மலை மாதிரி, அதாவது சாரல் மாதிரி அடிக்கும். அவ்வளோ வெயிலில் அதுக்கு கீழே நிற்கும்போது அதை நம்ம அவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணவும் முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வரக்கூடிய ஒரு இடம்னு நான் வந்து சொல்வேன். இன்னுமே சித்தர்கள் நடமாட்டம் வந்து இந்த ஏரியாவில் வந்து இருக்குது தான். இதில் வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறாரு இந்த கோயிலில். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எந்த கோயில், இந்த கோயிலுன்னு இல்லை, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு தல புராணம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து சிவன் வந்து அத்ரி பிரம்மேஸ்வர சுவாமியாக வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த பாக்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வெயிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சாரல் தெரிச்சுது. அந்த பன்னீர் மலையை வந்து நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம உணர்ந்தால் தான் அது புரியும். மேபி இங்கே உள்ளவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது. மோஸ்ட்லி எப்போதுமே அப்படி தானே, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அது வந்து ரியாலிட்டி நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அம்மா வந்து அனுஷ்யா தேவியாக வந்து அருள் பாலிக்கிறாங்க. அது போக இங்கே வந்து கோரக்கநாதர் திருக்கோயில். கோரக்கநாதர் அப்படின்றவர் வந்து அத்திரி மகரிஷியோட மிகவும் நம்பிக்கை வாய்ந்த சீடர். இது வந்து இங்கே லைட்டு வந்து போட்டோம் அப்படின்னா, இதில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா, சிவசைலநாதர் கோவில் ஒன்று இருக்குது சிவசைலத்தில், சிவன் கோயில் அங்கே தெரியும் அப்படின்றது நான் வந்து செவிவழி கதையாக நான் கேட்ட ஒரு விஷயம். இங்கே வந்து கோரக்கநாதர் இருக்காரா, அதே மாதிரி அத்திரி மகரிஷி இருக்கார். இவங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக சிவசைலநாதர் வந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு, மேற்கு நோக்கி இருக்கிற ஒரே ஒரு சிவலிங்கம் வந்து சிவசைலநாதர் திருக்கோயில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்க்கணும். ஸோ நான் கை காமிக்கிற அதுக்கு நேராக தான் வந்து சிவசைலநாதர் கோவில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சிவலிங்கத்தை பார்க்குறதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த சிவன் கோயிலில் சிவனுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும். அது வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு முடியெலாம் இருக்கும், அந்த ஜடை மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா, கோயில் அந்த கடவுள் சாமி இருக்காங்கல்ல, அது சாமியோட லெஃப்ட் சைடில் கொண்டு போய் விடும். அதே மாதிரி சாமிக்கு ரைட் சைடில் ஒரு வழி ஆரம்பிக்கும். இந்த வழியில் தான் நீங்கள் கீழே இறங்கணும். இந்த வழி வந்து ஒரு ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். ஒத்தையடி பாதைனா எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தராக போகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் கீழே ரீச் ஆகிடலாம். நீங்கள் பழைய வழி ஏறுற வழி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இறக்கமாக இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் இறக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற செப்பல் நீங்கள் போட்டுக்கணும். எங்களுக்கு வந்து இது பழக்கம் தான். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறது, வயக்காட்டில் ஓடுறது இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம். ஸோ பழக்கம் இல்லாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒத்தையடி பாதையை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது
நீங்கள் கூட்டம் கூட்டமாக போகணும், தனியாக போகக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு சேஃப்டியும் கூட. நம்ம வரும்போது உள்ள வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போகும்போது உள்ள வழியை நான் காமிக்கிறேன். இந்த வழி வந்து நம்ம எப்போதுமே கீழே இறங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கணும், கொஞ்சம் தம் பிடிச்சி கொஞ்சம் பொறுமையாக காலை கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து இறங்கணும். பட் இந்த வழியில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா கரெக்டாக 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் கீழே வந்து ரீச் ஆகிடலாம். நிறைய பேர் புது மனிதர்கள் வந்து கிடைப்பாங்க. புது மனிதர்கள் கோவிலை பற்றின நிறைய ஸ்தல புராணங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் அதெல்லாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே புது மனிதர்களை சந்திக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நிறைய பர்சன்ஸை வந்து பார்க்குறோம். புதுசாக ஒருத்தங்களை பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுறது, அது திருநெல்வேலி தென்காசிக்காரங்களுக்கு ஒரு பழக்கம். சென்னையில் வந்து அப்படி இல்லை. நான் சென்னைக்கு ஸ்டார்டிங்கில் போயிருக்கும்போது ஒரு மேம் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்கள்ல எப்போதுமே, அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சில பேர் சரியாகவும் எடுத்துப்பாங்க, சில பேர் தப்பாகவும் எடுத்துப்பாங்க. பட் அந்த ஒரு புதுசாக ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்மைல் கொடுக்கறது வந்து ஒரு ஆளுமை பண்பு நான் வந்து நினைக்கிறேன். அது எங்கள் மக்களுக்கு உண்டு. யாருன்னே தெரியாது, ஆனால் நாங்கள் பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க மக்கள், தென்காசி மக்கள். இந்த வழியை பார்த்தீங்களா, அப்படியே இறக்கமாக மட்டும்தான் இருக்கும். இறங்கும்போது நல்லாயிருக்கும். சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க இறங்கி போகிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இந்த வழியில் நீங்கள் ஏறி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றமாக தான் இருக்கும். அந்த ஏற்றத்தில் ஏறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவோம், கால் வலிக்கும், ஒரு இடத்துல இருப்போம். அப்படி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரியான பாதை இல்லை. அதுக்காக நான் பயமுறுத்ததுக்காக சொல்லலை. ஒரு தகவலாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இங்கே லோக்கலில் இருக்கோம்ல, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் வெளியே இருந்து வரவங்களை விட. பட் ஃபாரஸ்ட் வந்து அப்படி இல்லை, பயங்கரமாக உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடோ தண்ணியோ சமந்து கொண்டு போனால் தான் அதோட வேல்யூ தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, தண்ணி எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது. அங்கே வந்து ஒரு சித்தர் வந்து ஒரு சாமியார் ஒரு ஐயா வந்து பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. அதுக்கெலாம் எந்த பைசாவுமே அவங்க வாங்கவே இல்லை. அதே மாதிரி அவங்கள இண்டிவிஜுவலாக பிளெஸ் பண்ணுறாங்க. தலையை வச்சு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்லி பிளெஸ் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து தவம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய சித்தர்கள் வந்து ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட உருவம் வந்து சின்னதாகிட்டே போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சித்தர்கள் போனால் கூட நம்மளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து சித்தர் நோக்கிய பயணம். இன்றைக்கி நான் வந்து அந்தளவுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்கல. பட் உண்மையிலே உங்களுக்கு சித்தர் அனுகூலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்க முடியும். இந்த பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தான். இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து கடவுளை நம்பி வந்து கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள்ன்றது யூனிவர்ஸ்ன்றது நம்பிக்கை தான். ஸோ நம்ம நம்பினா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து சித்தர்கள் நம்மளை வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சித்தர்களோட பிளெஸ்ஸிங்கும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். குடுக்குடுன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றத்தால் எவ்வளோ பெரிய மரம் சாஞ்சிருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருக்கும். இந்த ஆன்மீக பயணம்ன்றது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு இடையேயான ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுற ஒரு பயணம் தான் இந்த ஆன்மீக பயணம். இங்கே பைக்கில் போகலாம், டிராக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் நம்ம நடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு. இந்த வீடியோ நான் நைட்டு 10 மணிக்கு மேலே எடிட் பண்ணுறேன். ஆனால் என் உடம்புல கொஞ்சம் கூட வலியே நான் வந்து ஃபீல் பண்ணல. ஏன்னா ஐ எம் ஹேவிங் தட் கனெக்ஷன் வித் தட் மவுண்டெயின். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மலையை பிடிக்கும். ஒரு பாண்டு எங்களுக்கு அந்த அந்த மலை மேலே ஒரு அலாதி அன்பு இருக்குது, ஒரு அலாதி மரியாதை இருக்குது. திருப்பி ரிட்டன் வரும்போதும் அதே ஆற்றுல சரியான ஆட்டம் பசங்க.
தண்ணி நிறைய வந்தால் மட்டும் இதில் ரோப்பு போட்டிருப்பாங்க, கயிறு போட்டிருப்பாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அளவுக்கு மீறி தண்ணி வரும்போது உங்களுக்கு அங்கே அலௌடு கிடையாது. ஸோ எப்போதுமே நீங்கள் வரீங்க அப்படின்னா மார்னிங் 8 o'clock இங்கே வந்துட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு 9 o'clock அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 12:30 1 o'clock கூட்டத்தை பொறுத்து உங்களுக்கு அன்னதானம் வந்து நிறைய தான் இருக்குது. நான் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பாடு இருந்தது. அப்படி இருந்தும் நீ ஏன் சாப்பாடு கொண்டு போனேன்னு சொன்னீங்க. ஆனால் மேலே வந்து காலி ஆயிடுச்சு. அப்போது எங்கள் அண்ணன் ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் கொண்டு போன சாப்பாடு வந்து வீண் போகலை. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடும் கூட. எனக்கு அந்த சுமந்த ஒரு வலியுமே எனக்கு தெரியவே இல்லை. இது நம்ம வீட்டு வாண்டு சும்மாவே இருக்காது, ஒரே ஆட்டம். நீங்கள் தென்காசியில் இருக்கீங்க, எங்கெங்கெல்லாமோ இருந்து வராங்க, சென்னை, திருவண்ணாமலை. ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரா ஃபீல் பண்ண முடியும். வாட் ஐம் டெல்லிங், ஆரா ஒரு பவர், உங்களை சுற்றி ஒரு பவர். மேபி நிறைய பேருக்கு இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில, ரொம்ப கம்மியாக அதை வந்து ஃபீல் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். உங்களை சுற்றி ஒரு ஆரா வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த வழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வர்ற வழியை வந்து பயன்படுத்துவாங்க, போகிற வழியும் பயன்படுத்துவாங்க. இது வந்து நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கிற ஒரு வழி. இதில் தான் நிறைய தண்ணி வந்து டேம் வந்து நிறையும். இப்போ வந்து மே மாதன்றதுனால இங்கே சுத்தமாக தண்ணி இல்லை. அதனால் இப்படி வறண்டு போய் இருக்குது. நல்ல மழை காலத்துலலாம் இந்த பக்கம் நம்ம வரவே முடியாது. அப்படி மழை காலத்துலேயும் இதை பார்க்கக்கூடிய ஒரு 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 குடுப்பனை இருக்கிறவங்கலாம் ரொம்ப பிளஸ்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு இயற்கை அவ்வளோ பிடிக்கும். இயற்கை சார்ந்த இடம். ஏன்னா நம்மளை ஹீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இயற்கை மட்டும்தான். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் போனீங்க அப்படின்னா அதோட பவரே தனி. நீங்கள் வந்து அந்த பவரை வந்து அவ்வளோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஓவராக எக்ஸாஜிரேட் பண்ணல, நான் ரொம்ப கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு குடுப்பனை இருக்கணும், நீங்கள் பிளெஸ்டாக இருந்திருக்கணும், உங்களுக்கு அழைப்பு இருந்திருக்கணும். அப்படின்னா தான் சில சித்தர்களையோ அவங்களை சார்ந்த சில விஷயங்களையோ உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 நம்புகிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து டேமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. ஸோ நீங்கள் வரும்போது அந்த 2 வழியும் தெளிவாக விசாரிச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில். அப்போ அவங்க ஃபாரஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த இடம்லாம் தண்ணி வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? சான்ஸே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இந்த பள்ளம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சி வந்து டேம் நிறையும். எவ்வளோ பிளஸ்டு தெரியுமா நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறது. நிறைய பேருக்கு பிளெஸ்ஸிங்னா என்னன்னே தெரியல. நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதை நம்ம வந்து வேலிட் பண்ணாமல் இல்லாத ஒரு மொக்க விஷயத்துக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு வந்து நம்ம பிளஸ்டாக ஃபீல் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த ஊரில் பிறந்ததுக்காகவும் இந்த மாதிரி இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவும் நான் வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாகவும் காத்துட்ருக்கேன். தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. டேம்லேயுமே தண்ணீர் வரத்து வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இந்த குடுப்பனை, இந்த பாக்கியம், இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்வியல், இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதை நம்ம ஃபீல் பண்ணவும் முடியும்.
ஸோ நீங்கள் தென்காசி சுற்றி உள்ளவங்க இல்லைனா எங்கே இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு வாட்டி, அதுவும் ஒரு வருஷத்துக்கு சித்ரா பௌர்ணமி அப்போவாச்சும் நீங்கள் வந்து இந்த கொரக்கநாதர், அத்திரி மகரிஷி, சிவன், பார்வதி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து மனமாற ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வரும்போது நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.